அந்தந்த மாநிலங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். நீட் ஆகட்டும், கியூட் ஆகட்டும், எல்லா தேர்வும் ஒட்டுமொத்தமான ஏங்க மாநிலத்துடைய அதிகாரத்தை பாஜக பறிக்கிறது. அந்த உரிமையை மாநிலத்துக்கு கொடுக்குறோம். உனக்கு வேணும்னா வச்சுக்கோ. சில மாநிலம் வேணுன்றாங்க. நாங்கள் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, வாட் இஸ் த நீட் சொல்லுங்க. ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ், சிபிஎஸ்இ, தமிழ்நாடு பாடத்திட்டம், மெட்ரிகுலேஷன், இது எல்லாமே யூனிஃபார்ம் பாடத்திட்டமாக ஒரே சீரான கல்வி வந்த பிறகு நீட்டை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. விடமாட்டோம். அவங்க உயிரோட வரைக்கும் நீட்டை கொண்டு வரல. எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு போய் கையெழுத்து போட்டு நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்தந்த மாநில அரசுகள் மாணவர்களுடைய ஒப்புதலோடு வேண்டும்னாலும் வச்சுக்கலாம், வேண்டாலும் விட்டுக்கலாம். அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். மாநிலத்திற்கு அதிகாரம். அதாவதுங்க, அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க வழக்காடுறாங்க. எங்கள் தலைவர் சிதம்பரம் சொல்கிறாரா நீட்டு வேணுன்றாரா? அவர் தான் எங்கள் தலைவர். அந்த மாதிரி எங்கள் தலைவர். அவங்க வந்து ஒரு அவருடைய துணைவியார் ஒரு சிறப்பு வழக்கறிஞர். அவர் சீனியர் வழக்கறிஞர். அவருடைய தொழில் அவர் பண்ணுறாங்க. அது வந்து அவருடைய ப்ரொஃபஷன். அதில் போய் நம்ம தலையிட முடியாது. முதல் உலகத்திலேயே இந்தியாவில் தான் கச்சா எண்ணெய் உலக சந்தையில் ஏறும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியனுடைய நிதியிலிருந்து சப்சிடி கொடுத்தாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி மூலயமா எல்லாருக்கும் வந்து சப்சிடி கொடுத்தாங்க. 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி. இந்த இழப்பீடை கம்பெனிகளுக்கு ஆயில் கார்பரேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் மக்கள் மேலே சுமையை சுமத்தாதீர்கள். நாங்கள் சார், காவேரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீடு, காவிரி ட்ரிபியூனல், மேலாண்மை வாரியம், இது இல்லாமல் அவங்க ஒரு முடிவும் எடுக்க முடியாது. சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகாவில். தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாதுகாக்கும். எங்களுடைய டெல்டா பகுதி விவசாய மக்களுக்காக நாங்கள் போராடுவோம். எங்கள் உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அடிக்கடி நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார், உச்சநீதிமன்றம் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்ல கூட அவங்க எடுத்து வைக்க முடியாது.